இப்போ உனக்கு சந்தோஷமா? போயிட்டான்ல அப்படின்னு தான் கேட்பாங்க. அவன சொக்காய புடிச்சு அடிக்கிறது, பெரிய கலாட்டா பண்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ துக்கத்துல இருக்கிறவங்க வீட்ல போயிட்டு, நான் அவங்களலாம் பார்த்தேன். அவங்க விஜய் உங்க மேல தப்பே இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னு வெட்கமே இல்லாம சொல்றீங்களே, அசிங்கமா இல்லையா? உன்ன பார்க்க வந்த லட்சக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறாங்கல்ல. கூட்டத்துல நசுங்கி உயிர் பிழைத்து வந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசு. அவங்க கிட்ட போய் பேசினா, மூஞ்சில காரி துப்பிருவாங்க. நீ எந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் பண்ணின? நீ கூட்டத்த கூட்டுறதுக்காக ஆள கூட்டிட்டு வந்துட்டு, அவங்க செத்து போனோனே அம்போன்னு விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க உங்க கும்பல் எல்லாமே. 2 இடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்கல்ல சார், ஏன் சார் ஒரு இடத்துல கூட பதில் சொல்றதுக்கு கூட விஜய்க்கு வந்து அறிவு இல்லையா? மனிதம் இல்ல இல்லையா? 2மே இல்ல. அறிவும் இல்ல, மனிதமும் இல்ல விஜய்க்கு. ஒரு பத்திரிகையாளர்கிட்ட ஒத்த வரி பேச தெரியாது சார் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சொல்லிக்கிறவனுக்கு. இவன் ஈகோல கட்சி ஆரம்பிச்சிருக்கான் சார். அந்த கட்சியில இருந்து வெளில வந்தவங்க கிட்ட கேளுங்க. விஜய் எதுக்காக கட்சி தொடங்கினான்னு சொல்லுவாங்க. கழுவி கழுவி ஊத்துவான். ஈகோனா பர்சனல் ஈகோவா? ஆமா. அதனால கட்சி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணான்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள காப்பாத்துறதுக்கா? மக்கள காப்பாத்தணும்னா அந்த ஓடி போனியே பேடி. மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை குடுத்து, நான் இதையெல்லாம் குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு தானே நீ பேசின. நீ தானே தண்ணி இல்லன்னு தூக்கி போட்ட. ஒரு குழந்தைய காணோம்னு நீ தானே சொன்ன. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறது தெரிஞ்சு தானே மைக் ஆஃப் பண்ணிவிட்டு தப்பக்கணும் உள்ள போய் உட்காந்துக்கிட்ட. அங்கிருந்து எதுக்கு வேக வேகமா பிணங்கால் புடனையில தெறிக்க ஓடி வந்த நீனு? இல்ல இன்னொரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. நான் என்ன சொல்றேன், அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு உனக்கு தெரியுது. ஏற்கனவே உன்னுடைய பல கூட்டங்கள்ல அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிறதும் தெரியும். நீ பிரிகாஷனரி மெஷர்மெண்ட் எடுக்கல, புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணல, ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணல, போலீஸ் உனக்கு வந்து கட்டளைகள் விதிக்கும் பொழுது, நீங்க இப்படிதான் ஒரு ப்ரோகிராம் பண்ணுங்கும் போது நக்கல் நையாண்டி அடிச்ச. என் குடும்பத்தை பார்ப்பதற்கு நான் ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? நான் வருவேன் அப்படின்னு நீ பேசின. ஆனா இப்ப நீ என்ன சொல்லியிருக்க? கரூர்ல நான் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு நீ லெட்டர் கொடுத்துருக்க. உனக்கு கண்டிஷன் போடும் பொழுது காவல்துறை, "அப்பா விஜய் நீ இப்படி வாப்பா, இத்தனை மணிக்கு வாப்பா, சொன்ன டைமுக்கு வாப்பா, இந்த இடத்துல நில்லுப்பா, இந்த மணிக்கு வேணா இங்க வாப்பா" அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், எனக்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதிக்கிறார்கள்னு ஒப்பாரி வச்சுப்புட்டு, இப்ப நீ போய் என்ன சொல்லியிருக்க? என்னுடைய ரசிகர்களே என்னை பின்தொடராமல் பார்த்துக்கோங்க, பத்திரிகையாளர்கள் என்னை பின்தொடராம பார்த்துக்கோங்க, நான் நிக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு யாருமே இல்லாம பார்த்துக்கோங்க. நீ இப்ப கண்டிஷன் போடுறியே. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, என்னை நம்பி வந்தவர்கள் அந்த குடும்பத்திலேயே இல்லன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ் திரும்பவும் சொல்றேன், விஜய் மக்கள் நலனுக்காக கட்சி தொடங்கல. மக்களை அரசியல் படுத்துறதுக்காக கட்சி தொடங்கல. ஏன்னா மக்கள் நலன் மேலயும் அவனுக்கு அக்கறை கிடையாது. அரசியல்னாலும் என்னன்னு தெரியாது. மக்கள் நலனுக்காக இவன் வந்து கட்சி தொடங்கி இருந்தால், அங்க மக்கள் பாதிக்கப்பட்டபோது உட்டுட்டு ஓடி வந்திருப்பானா? தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களை முடுக்கி விட்டு என்னன்னு போய் பாருன்னு ஒருத்தன் சொல்லாமல் இருந்திருப்பானா? இவன் சொல்லல. அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஒரு தலைவன் இப்படி இருப்பானா சார்? நான் கேட்கிறேன்.